மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடலிற்கு பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கூட்டத்தில் மயங்கிய தேமுதிக தொண்டர் ஒருவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தொண்டரை மீட்டு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமு அன்பரசன் அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவஷத் வழங்க கேட்கலாம். நவஷத், வணக்கம். தேமுதிக தொண்டர் ஒருத்தர் மயங்கி விழுந்த நிலையில் அவரை அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம் கீதா. தேமுதிக தலைவரோட உடல் தீவிரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலையிலிருந்தே கூட்டம், ஏராளமான தொண்டர்கள் அவருடைய உடலை பார்த்து அஞ்சலி செலுத்த கூட்டமாக வந்தது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு சார்பாக 2 அமைச்சர் நியமிக்கப்பட்டு அவர் ஊர்வலத்தையும் மற்றும் அரசு மரியாதையுடன் நடத்த வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அமைச்சர் தாமு அன்பரசனும் உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய தீவிர அருகே அமர்ந்தார்கள். அதுபோல கூட தொண்டர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருந்த ஒரு தொண்டர் மூச்சு திணறல் காரணமாக மயங்கி விழுந்திருந்தார். அதே சமயம் அவர் உடனடியாக அவரை மீட்டு அங்கு அருகே இருந்த ஆம்புலன்ஸில் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற அனுப்பி வைத்திருக்கிறது நம்மளால் அந்த காட்சியை பார்க்க முடியுது. தொடர்ந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக சார்பாக பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தொண்டர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. என்றால் கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதாக அரசு முன்னெச்சரிக்கை எடுத்த அடிப்படையில் தான் தீவிரத்தில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் குறிப்பாக தொடர்ந்து தொண்டர்களுடைய வருகை குறைந்திருந்தாலும் கூட தற்சமயம் இங்கே அவருடைய உடலானது தீவுத்துறையிலிருந்து எடுத்து செல்லப்படும் காட்சியை நம்மால் பார்க்க எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உடலானது வாகனத்தின் மீது எடுத்து வைத்திருக்கிறார்கள். தொண்டர்களுடைய கூட்டம் குறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் முழு பாதுகாப்புடன் இந்த தீவுத்திடலில் பார்வைக்கு வைக்கப்பட்ட நிலையில் அதை காவல்துறை சரியான முறையில் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நேற்று எந்த அளவுக்கு குளறுபடி இருந்ததோ அந்த குளறுபடி முழுமையாக நீங்கியிருக்கிறது. அதை கேட்டால் போல் அந்த ஏற்பாடுகளும் முழுமையாக திருப்தி அளிக்கும் வகையில் தான் இருந்ததாக நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் உட்பட தமிழக ஆளுநர் உட்பட பல்வேறு நபர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியது மிக முக்கிய ஒன்று. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், நடிகர் சங்கத்திலும் சரி நடிகர்களுடைய வட்டாரங்களில் தவிர்க்க முடியாத நடிகராக வந்திருக்கிறார். அவர் நடிப்பில் மட்டும் கிடையாது, நடித்த கதாபாத்திரமாவே தன் வாழ்விலும் வாழ்ந்திருக்கிறார் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கொடுத்து செவந்த கை என்ற அடிப்படையில் பல்வேறு நபர்கள் கருத்தை தெரிவித்தார்கள். எம்ஜிஆர் எப்படி வருவதற்கு கொடுத்து பழகியரோ அதே போலதான் இவர்களுக்கு கருப்பு எம்ஜிஆர் என தொண்டர்கள் நேற்றிலிருந்து தன்னுடைய அழுகை குரல் தழுத்தழுக்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்து பார்க்க முடியும். இன்று காலையிலிருந்து பல்வேறு பிரபலங்கள் நான் அவரால் தான் மீண்டு வந்தேன், நான் உணவுக்கு கஷ்டப்படும் போது எனக்கு அவர் தான் உணவுக்கு உதவி செய்தார் என பல்வேறு கருத்துக்களை துணை நடிகர் உட்பட சின்னத்திரை நடிகர் உட்பட பல்வேறு நபர்கள் பேச முடியாமல் தளர்ந்து பேசியது கூட நம்மளால பார்க்க முடியுது. அந்த தொடர்ந்து நம்ம பேட்டியும் எடுத்து வந்துருந்தோம். தற்சமயம் அந்த அவரை புடவை பார்க்க வந்த தொண்டர் மயங்கி கொண்டதுதான் சற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. கீதா, விவரங்களுக்கு நன்றி நவஷத்.